ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வீட்லேயே வந்து பஞ்சு போல் இட்லி சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ தொட்டோன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு உளுந்து வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறிட்டுக்குது. அதே மாதிரி அரிசி வந்து 4 கப்பு சேர்த்துருக்குறேன். அரிசி 4 கப்புன்னா உளுந்து 1 கப்பு எடுத்துக்கணும். மிக்சியில் தான் நான் வந்து மாவு அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். எல்லாம் உளுந்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. அதே மிக்சியில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசி கூடயே 1 கப்பு வந்து வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம 2 டைம் 3 டைம் வந்து பேட்ச் சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ உளுந்து மாவு கூடயே சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கையில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், காதில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா புளிச்சிக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி மாவு நல்லா புளிச்சிருந்தால் தான் வந்து சாஃப்டாக கிடைக்கும் இட்லி. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அதனால் இப்போ உப்பு எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி தட்டில் வந்து எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மாவு ஊற்றிக்கலாம். தட்டில் வந்து எண்ணெய் தடவுறதுனால வந்து ஒட்டாமல் வரும். இப்போ எல்லா மாவும் வந்து ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவுலேயே வந்து நம்ம தோசை கூட சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறு தோசை கிடைக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லே வந்து மசால் தோசைலாம் வீட்டிலே பண்ணலாம். எல்லா தட்டுலேயும் வந்து இட்லி மாவு வந்து ஊற்றி வச்சாச்சு. குக்கரில் வந்து விசில் அடிச்சுன்னுக்குது. பாருங்க, இப்போ எடுத்துன்னு போய் நம்ம இட்லி குக்கரில் வச்சிடலாம். இட்லி குக்கரில் ஆல்ரெடி 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொச்சின்னுக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வந்து மாவு ஊற்றி எடுத்து வச்சுருக்குறோம்ல, இப்போ வந்து குக்கரில் வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வெந்துடும் இட்லி. நம்ம எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்லா ஆவி பறக்குது. சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பஞ்சு போல் வந்து இட்லி நம்மளுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்குது. ஒரு ஸ்பூன் எடுத்து இட்லியில் எடுத்துல. பாருங்க, நம்ம எண்ணெய் தடிக்கிறதுனால இட்லி வந்து அவ்வளோ ஒட்டலை. நல்லா ஈஸியாக வந்துடுச்சு.
எல்லா இட்லியும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பஞ்சு போல் இட்லி வந்து சாஃப்டாக இட்லி செஞ்சுருக்குறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. பாய்.